பல்லவ தளபதி பரஞ்சோதி. அத்தியாயம் 12. புதிதாக கட்டப்பட்டிருந்த கோவில் வளாகத்தினுள் கூடியிருந்தார்கள் ஊர் பெரியவர்களும் ஊர் மக்களும். கோவில் பணி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் முடிவடைந்துவிடும் என்ற நிலையில் இக்கூட்டம் குடமுழுக்கிற்கான ஏற்பாடுகளை பற்றி விவாதிக்க தொடங்கியிருந்தது. அரசருக்கு தகவல் அளித்து விடலாமா? தேதியை நாமே குறித்து அனுப்பலாமா? அல்லது அங்கிருந்து குறித்து அனுப்ப சொல்லலாமா? கேட்டார் ஊர் பெரியவர் ஒருவர். நாம் குறித்து அனுப்புவது முறையாகாது. அங்கிருந்தே அரசரையே முடிவெடுக்க சொல்லுவதுதான் முறை என்றார் மற்றொருவர். அரசர் நிச்சயம் கலந்து கொள்வாரா? கலந்து கொள்கிறேன் என்றே என்னிடம் கூறி அனுப்பினார். இறையருள் இருப்பின் அவசியம் வருவார் என்றான் பரஞ்சோதி மெதுவாக. இலங்கை நோக்கி படையெடுப்பு என கேள்விப்பட்டேன். அரசரும் செல்வதாக தகவல். அதனால்தான் கேட்கிறேன் என்றார் மற்றொருவர். இல்லை, அரசர் செல்லவில்லை. பல்லவ படைகள் மட்டுமே செல்கின்றன. நேற்று காஞ்சியிலிருந்து எனது வீரன் கொண்டு வந்த உறுதியான தகவல் இது என்றான் பரஞ்சோதி. அப்படியாயின் நல்லது பரஞ்சோதி. பணிகள் முடிந்துவிட்டன. குடமுழுக்கிற்கான நாள் குறித்து அனுப்ப வேண்டுகிறோம் என ஊர் மக்கள் சார்பாக தகவல் கொடுத்து அனுப்பிவிடுவோம். ஒரு வேண்டுகோளோடு என்றார் ஊர் தலைவர். ஒரு விண்ணப்பம். அவ்வோலையை அரசரிடம் கொண்டு செல்லும் உரிமையை எனக்கு வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகோள் வைக்கிறேன் என்ற பரஞ்சோதியை அதிர்ந்து போய் பார்த்தனர் அனைவரும். என்ன தளபதியாரே, விளையாடுகிறீர்களா என்ன? அனுமதி கேட்பதா? அதுவும் நீங்களா? எங்கள் ஊரின் பெருமை நீங்கள். பல்லவ தேசத்து மாமன்னரின் நண்பர் நீங்கள். பல்லவத்தின் முதன்மை தளபதியும் கூட. யாரிடம் அனுமதி கேட்பது? உணர்ச்சி வயப்பட்டார் ஊர் பெரியவர்களில் ஒருவர். மன்னிக்கவும் ஐயா, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மைதான், மறுக்கவில்லை. ஆனால் ஊர் கூடி ஒரு முடிவு எடுக்கும் போது அங்கு ஊர் சபையின் முடிவுதான் இறுதியானதும் பெரியதும் கூட. பதவி புகழ் பெருமைக்கு எல்லாம் கட்டுப்படாதது ஊர் சபை. மன்னர் தவிர்த்து வேறு எவருடைய அதிகாரமும் ஊர் சபையில் செல்லாது. அதனாலேயே வேண்டுகோள் வைக்கிறேன் இச்சபையில் என்றான் பரஞ்சோதி பணிவாக. ஊர் சபை நெகிழ்ந்து போனது. ஊரின் நலனுக்காக சபையின் பெருமையினை நிலைநிறுத்த தன்னை தாழ்த்தி கொண்ட பரஞ்சோதியை மனமாற பாராட்டியது. நமது பரஞ்சோதியின் வேண்டுகோள் சபையின் முன்பு வைக்கப்படுகிறது. மறுப்பவர் எவரேனும் இருப்பின் தகுந்த காரணங்களோடு மறுக்கலாம் என்றார் ஊர் தலைவர். மறுப்பேதும் இல்லை என அத்தனை பேரும் ஒரே குரலாய் ஒலிக்க அவர்களை வணங்கினான் பரஞ்சோதி. நல்லது. அரசரை சந்தித்து நல்லதோர் நாள் குறித்து அவருக்கும் நமது ஊர் சார்பாக அழைப்பு விடும் பொறுப்பு நமது பரஞ்சோதிக்கு உரியது. அதற்கான ஓலையும் விரைவில் அவருக்கு வழங்கப்படும். நல்லதோர் நாள் குறித்த பின் புறப்படலாம் என்றார் ஊர் தலைவர். இனி செலவீனங்கள் பற்றி இப்போதே முடிவெடுத்து விடலாம் என்றார் மற்றொருவர். ஆம், தளபதி பரஞ்சோதி மூலம் அரசர் கொடுத்து அனுப்பியதும் பரஞ்சோதி கொடுத்ததும் ஊர் சபை அளித்ததும் மக்கள் மனமு வந்து கொடுத்ததும் என அத்தனைக்கும் கணக்கு முறையாக காட்டப்பட்டுள்ளது. குடமுழுக்கிற்காக அரசர் அள்ளித்தரத்தான் போகிறார், பொன்னாகவும் நிபந்தங்களாகவும். எனவே அதற்கான செலவினை இனி அரசரிடம் எதிர்பார்ப்பது தவறு. ஊர் கூடித்தான் தேர் இழுக்க வேண்டும். ஊரின் ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு வேலையினை பகிர்ந்து கொண்டால் மிக சிறப்பாக முடிக்கலாம் இந்த பணியை என்றார் ஊர் தலைவர். குடமுழுக்கிற்கான அலங்காரங்கள், தோரணங்கள், வழிநெடுக பந்தல்கள், அரசருக்கான வரவேற்பு போன்ற அத்தனையும் எங்களது வணிகர் குழு ஏற்றுக்கொள்ளும் என்றார் வணிகர் தலைவர். இறைவனுக்கான உடைகள், பந்தலுக்கான துணிகள், உணவிடத்திற்கான விரிப்புகள், வருபவர்களுக்கான ஓய்வெடுக்க பாய்கள் என இது போன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்றனர் நெசவாளர்கள். வேளாண் மக்கள், கருமார்கள், ஆயர்கள் என ஆளுக்கோர் பொறுப்பை எடுத்துக்கொள்ள கூப்பிய கையோடு தன்னிடம் விட்டு எழுந்தான் பரஞ்சோதி. ஊராருக்கு இன்னுமோர் விண்ணப்பம். குடமுழுக்கன்று வரும் அத்தனை பேருக்கும் வயிறார உணவு படைக்கும் பொறுப்பை எனது குடும்பத்திற்கு அளிக்க வேண்டுகிறேன். வாங்கும் பொருட்களிலிருந்து பரிமாறிய பிறகு இலையை எடுக்கும் வரையிலான கொடுப்பினை அளிக்கப்பட வேண்டுகிறேன். இக்கோவிலுக்கு வரும் எவரும் பசியோடு திரும்பவே கூடாது என்றும் என்பதே என் எண்ணம் என்றான் பரஞ்சோதி. யோசித்து கூறுங்கள் ஐயா. அரசரே வரும் குடமுழுக்கு என்ற பிறகு கூட்டம் தாழாது. சுற்றியிருக்கும் அத்தனை கிராமங்களில் இருந்தும் மக்கள் வருவார்கள். அத்தனை பேருக்கும் உணவிடுவது என்பது பெரும் செலவு மட்டுமல்ல, அதிக உழைப்பும் தேவைப்படும் என்றார் ஒருவர். மன்னிக்கவும், என்னால் இயலும். என் வீடு, நிலம் என அனைத்தையும் விற்க வேண்டிய நிலை வந்தால் கூட இப்பணியிலிருந்து நான் விலக மாட்டேன். இதுவரை நான் சம்பாதித்தது அத்தனையும் போனாலும் பரவாயில்லை. இந்த பரஞ்சோதி இருக்கும் வரை
நமது ஊருக்கு வரும் எவரும் பசியோடு செல்ல மாட்டார்கள், இது உறுதி என்று ஊர் முன்பு உறுதியாக கூறினான் பரஞ்சோதி. கூட்டத்தில் கலக்காமல் ஒரு ஓரமாய் அமர்ந்திருந்த அந்த முதிய அர்ச்சகரின் காதுகளில் பரஞ்சோதி கூறியது விழுந்தது. மனமும் சற்று வேதனையடைந்தது. தவறு செய்கிறாய் பரஞ்சோதி. ஏற்கனவே பெரும் சோதனைகளை உனக்காக வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறது இறைவன் என்பதை அறியாமல் வீணாக வார்த்தைகளை பிரயோகிக்கிறாய். இறைவனின் இடத்தில் நின்று கொண்டு நான் செய்வேன், என்னால் இயலும் என்று சூளுரைப்பது எத்தனை பெரிய அபத்தம் என்பது புரியவில்லையா உனக்கு? எம் இறையே, அறியாமல் பரஞ்சோதி கூறியதை மன்னித்து அருளுமையா என மனதுக்குள் ஈசனை வேண்டிக் கொண்டார். ஈசனும் புன்னகைத்தார். என் பொருட்டு ஊருக்கு மட்டுமல்ல, வருவோர் போவோர் எவராயினும் என்னால் உணவிட முடியும் என்கிறாயா பரஞ்சோதி? நல்லது, முதலில் என்னில் ஒருவனின் பசியாற்ற முடிகிறதா பார் உன்னால் என கூறி இறைவன் சிரிப்பது அந்த முதிய அர்ச்சகருக்கு மட்டுமே கேட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 13. காஞ்சியின் எல்லைக்குள் பயணித்து கொண்டிருந்தான் பரஞ்சோதி தனது புரவியில். கோட்டை வாயிலில் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டான். யாரையா நீர்? எங்கே செல்கிறீர்? எவரை சந்திக்க வேண்டும்? கேட்ட காவலனை கூர்ந்து நோக்கினான் பரஞ்சோதி. என்னவாயிற்று உமக்கு? நான் யார் என்பது தெரியவில்லையா? கேட்ட பரஞ்சோதியின் குரலை அடையாளம் கண்டு கொண்ட அந்த காவலன் பதறிப்போனான். மன்னிக்கவும் தளபதியாரே, உண்மையாகவே தங்களை அடையாளம் காண முடியாது. எவராலும் இந்த கோலத்தில் குரல் கேட்டுதான் கண்டுபிடிக்க முடிந்தது. என்னவாயிற்று உங்களுக்கு? அந்த கம்பீரமும் நிமிர்ந்த நெஞ்சும் வீரம் காட்டும் கண்களும் பகை நடுங்கும் பார்வையும் எங்கே போயின ஐயா? இப்படி ஒரு மாற்றமா? ஏதாவது முக்கிய காரணத்திற்காக மாறுவேடம் பூண்டு உலவுகிறீர்களா என்ன? பதட்டத்தோடு கேட்டான் அந்த காவலன். உண்மையான கோலமே இதுதான் அப்பா என்றான் பரஞ்சோதி சிரித்தபடி. அரண்மனை நோக்கி தனது புரவியை செலுத்தினான். வாயிலில் இருந்த வீரனிடம் அரசரை பார்க்க வந்திருப்பதாக கூறினான். அந்த காவலனும் பரஞ்சோதியினை மேலும் கீழும் பார்த்தான். உள் சென்று அரசரிடம் கூறினான் தளபதியார் வந்திருப்பதை. உள்ளுக்குள் புதிதாய் ரத்தம் பாய்ந்தது போல உணர்ந்தார் நரசிம்மவர்மர். தளபதியாருக்கு அனுமதி எதற்கு? வரச் சொல்லுங்கள் முதலில் என அவசரப்படுத்தினார். தனது அறைக்குள் நுழைந்த பரஞ்சோதியை கண்டு அதிர்ந்து போய் நின்றார் நரசிம்மர். நண்பா, என்ன இது? கண்முன் நிற்பது பரஞ்சோதிதானா? வாதாபியை எரித்து சாளுக்கியனை எழவொட்டாமல் செய்த என் வீர தளபதியா என் எதிரில் நிற்பது? எவரில்லாமல் நான் களம் காண யோசிப்பேனோ அந்த வீரத்தின் வித்தா? பரஞ்சோதி, என்னவாயிற்று உனக்கு? உடல் மெலிந்துள்ளது. தளபதிக்கான கம்பீரம் தவறியும் காணப்படவில்லை. பார்ப்பதற்கு அடியார் போல ஒரு வேடம். தாயின் இழப்பு இத்தனை பாதிக்குமா ஒருவனை? கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருந்தார் நரசிம்மவர்மர். அமருங்கள் மன்னரே என கூறி அருகில் சென்று அவர் தோள் பிடித்து ஆசனத்தில் அமர வைத்தான் பரஞ்சோதி. வேறொன்றும் இல்லை அரசே, கோவில் கட்டும் பணியில் இரவு பகல் பாராமல் ஈடுபட்டதன் விளைவுதான். தாயின் இழப்பு சற்று மன வலிமையை குறைத்து விட்டதும் உண்மைதான். என்றாலும் நட்பில் ஏதும் குறைவில்லை நண்பா என்றான் பரஞ்சோதி. சொல் பரஞ்சோதி, எப்படி இருக்கிறாய் நீ? கோவில் பணிதான் முடிந்துவிட்டதே, திரும்பி வந்துவிட வேண்டியதுதானே? நீ இல்லாமல் பல முடிவுகள் எட்டப்படாமலேயே உள்ளன. நல்ல வேளை, இப்போதாவது வந்தாயே. இலங்கை நோக்கி புறப்படவிருக்கிறது நமது படை. நான் செல்ல இயலாது. நீ வந்தது பெரும் பலம். நமது நண்பரான மானவர்மருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு இது. உன்னை கண்ட பிறகுதான் உள்ளத்தில் ஒரு அமைதி. தனியே அனுப்புகிறேனே அவரை என நான் தவித்து போய் கிடந்தேன் இதுவரை என்றார் நரசிம்மர். மன்னிக்கவும் அரசே, குடமுழுக்கு முடியும் வரை வேறு எதிலும் கலந்து கொள்ள இயலாது என்னால் என்பதும் தாங்கள் அறிந்ததுதான். நான் வந்ததும் அதற்காகத்தான். கோவில் குடமுழுக்கிற்காக தங்களுடன் ஆலோசித்து நல்லதோர் நாள் குறிக்கவும் உங்களை ஊரின் சார்பாக அழைக்கவும் தான் வந்தேன். கூடவே இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு என பரஞ்சோதி முடிக்கும் முன்பு, என்ன அது என்றார் நரசிம்மர் வெறுமையாக. என் நண்பனை காண, அவனது நிலை அறிய, என் உள்ள கிடக்கையினை பகிர என்ற பரஞ்சோதியை எழுந்து சென்று அணைத்து கொண்டார் நரசிம்மர். அறிவேன் பரஞ்சோதி, இல்லையேல் இப்பணிக்காக நீயே நேரில் வந்திருக்க மாட்டாய் என்பதையும் அறிவேன். நண்பா, திரும்ப வந்துவிட்டாய். நீ இல்லாமல் தனியனாய் உணர்கிறேன் நான் என்றார் நரசிம்மவர்மர். ஏனோ அவரது குரல் தழுதழுத்தது. எனக்கும் ஆசைதான் நண்பா, ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் என்னுள். என்ன என்பதை அறியவே முடியவில்லை.
இனி இந்த கைகள் வாள் பிடிக்குமோ என்ற கவலை வேறு அவ்வப்போது வருகிறது. நான் திசை திருப்பப்படுகிறேன் நண்பா. எதனால், எதற்காக என்பதுதான் விளங்கவில்லை என்றான் பரஞ்சோதி அமைதியாக. அவனது கண்களை கூர்ந்து நோக்கினார் நரசிம்மவர்மர். இது வழக்கமாக நான் காணும் உற்சாக துள்ளல் நிறைந்த என் நண்பனின் கண்கள் அல்ல. சலனமற்ற வெறுமையான பார்வை, உடல் அசைவிலும் பேசும் சொற்களிலும் அமைதியோடு கூடிய பணிவு, எதிலும் பற்றே இல்லாத ஒரு பார்வை. இடையில் உடைவாள் இல்லாது முதலாக இப்போதுதான் பார்க்கிறேன் இது போல பரஞ்சோதியை. விடக்கூடாது. இவன் பல்லவ தேசத்திற்கு தேவை. இவனை மீட்டு கொண்டு வந்தே ஆக வேண்டும். பழைய பரஞ்சோதியாக, பல்லவ தளபதியாக இவனை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என நரசிம்மரின் உள்ளத்தில் தோன்றிய அந்த எண்ணம் அதற்கான செயலில் வார்த்தைகளாக விழத் தொடங்கும் முன்பு, வேண்டாம் நரசிம்மா, அவனை விட்டுவிடு. அவன் உனக்கானவன் அல்ல, எனக்கானவன். அவனை தொடராதே. உள்ளிருந்து ஒரு குரல் அசரீரியாய் தனக்குள்ளேயே ஒலிப்பதை உணர்ந்து அமைதியாகி போனார் நரசிம்மர். திரும்ப திரும்ப அக்குரல் உள்ளுக்குள் ஒலித்து கொண்டே இருப்பதை உணர்ந்தார். சரி, சொல் பரஞ்சோதி, என்றைக்கு குடமுழுக்கு விழா? அதை முடிவு செய்யத்தான் இங்கு வந்தேன் நண்பா என்றான் பரஞ்சோதி. ஊர் சபை கூடி ஒரு நல்ல நாள் பார்த்திருப்பீர்களே, அதை சொல். ஊர் சபை குறித்து தந்த நாளினை கூறினான் பரஞ்சோதி. இது முடிவான தேதி அல்ல நண்பா. இந்த நாள் அரசருக்கு வசதியாக இருப்பின் மட்டுமே என்றான் பரஞ்சோதி. நல்லது பரஞ்சோதி, இதே நாளே இறுதியானதாக கூறிவிடு. குடமுழுக்கு சிறப்பான முறையில் நடக்க எனது தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிடு என்றார் நரசிம்மவர்மர் பிடிப்பே இல்லாமல். நண்பா, நிச்சயமாய் வருவாய் அல்லவா? ஏக்கமாக கேட்டான் பரஞ்சோதி. இறையருள் வேண்டாம் என்று எவராவது விலகுவார்களா பரஞ்சோதி? இறையருள் காக்கும் என கூறினார் நரசிம்மர். நல்லது நண்பா, இன்று மாலையே ஊர் திரும்ப எண்ணம். நிறைய வேலை என் பொருட்டு காத்திருக்கிறது அங்கு. எனக்கென்று ஏதாவது தனிப்பட்ட கட்டளை இருக்கிறதா என்று இழுத்தான் பரஞ்சோதி. உனக்கா கட்டளையா? அதை வேறொரு சக்தி நிர்ணயம் செய்கிறதடா பரஞ்சோதி என கூற நினைத்த நரசிம்மர் அதனை உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டு, ஒன்றுமில்லை பரஞ்சோதி, இனி சொல்வதற்கு எதுவும் இல்லை, சென்று வா என கூறிய அடுத்த கணமே கலங்கும் தன் விழிகளை பரஞ்சோதி கண்டுவிடக்கூடாதே என்பதற்காக சட்டென்று திரும்பி நடந்தார். திரும்பி செல்லும் நரசிம்மரின் நடையில் ஒரு தளர்வு தெரிவதை கண்ணுற்ற பரஞ்சோதி, எம் இறையே, பல்லவத்தின் பொருட்டு இவருக்கு ஊரேதும் நேராமல் காத்தருளுமையா என உருகி வேண்டிக் கொண்டான். அதே நேரம் தனது தனி அறைக்குள் நுழைந்த நரசிம்மர் அங்கு வேறு எவரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வாய்விட்டு பிதற்றினார். என் நண்பனே, இனி மீண்டும் நான் உன்னை காண்பேனா என்பது ஐயம்தான். கண்டாலும் என் நண்பன் பரஞ்சோதியாய் உன்னை காண இயலாது என்பது தெளிவாக புரிகிறது. எம் நாட்டிற்காக நீ செய்த சேவைகளை இனி வேறொருவரால் செய்ய இயலுமா என்பது கூட சந்தேகம்தான். சென்று வா நண்பனே. வேறு ஏதோ ஒரு மகத்தான பணிக்கு காலம் உன்னை திருப்புகிறது என்றே தோன்றுகிறது. நல்லதே நடக்கட்டும். உன்னிடம் இதுவரை எதையுமே மறைக்காத நான் இன்று ஒரு விஷயத்தை மறைத்திருக்கிறேன் பரஞ்சோதி. நீ குடமுழுக்கிற்காக குறித்து வந்த அதே நாளைத்தான் மானவர்மரும் குறித்துள்ளார் இலங்கை மீது படையெடுக்க. அவரோடு செல்லாவிடினும் நமது படைகளை வழியனுப்ப நான் இங்கு இருக்க வேண்டியது அவசியமாகி போகிறது. அதுவும் நீ இல்லாததால்தான். அதற்காக என்னை மன்னித்து விடு பரஞ்சோதி என தனக்குள்ளேயே நினைத்து மனம் வெம்பினார் நரசிம்மர். அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் பரஞ்சோதி. தனது புரவியில் ஏறி பயணிக்க ஆரம்பித்தான். ஏனோ இம்முறை காஞ்சியின் தளபதி என்ற எண்ணம் சிறிது கூட பரஞ்சோதியின் மனதில் இல்லை. இறைவனால் அளிக்கப்பட்ட தளபதி என்ற பெருமையினை இறைவனே தன் நிகழ்வுக்காக எடுத்து கொண்டது போலும். வெறுமையான மனதோடு வேறு எந்த சிந்தனையும் இல்லாது ஊர் திரும்பிய பரஞ்சோதிக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது திருச்செங்கட்டாங்குடியில். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.